நீ ஜாயிண்ட்ல லிகமெண்ட் டயர் ஆயிருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஜவ்வில் உங்களுக்கு கம்ப்ரெஷன் இருக்குது, வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்களோட முழங்கால்ல ஒரு எலும்போட இன்னொரு எலும்பு இப்படி ஜாயின் ஆன மாதிரி, அதாவது அந்த கேப் இல்லாமல் இருக்குது. ஸோ உராயுது, தேய்மானம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வலி, முழங்காலில் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. சிலர் வந்து மெடிசன்ஸில் இருப்பாங்க. மெடிசன் எடுக்கிற வரைக்கும் அது வந்து வலி இல்லாத மாதிரி இருக்கும். மெடிசனை ஒரு நேரம் குறைச்சி நிறுத்தினா கூட வலி வந்துடுற மாதிரி இருக்கும். சிலருக்கு வீக்கம் இருக்கும், சிலருக்கு ஒரு மாதிரி கூசுற மாதிரி சவுண்டு வர்ற மாதிரி, நடக்கும்போது படக்கு படக்குன்னு சவுண்டு வர மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது ஏதாவது உறுப்போட மேஜர் இஷ்யூவா? இதோட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? இதுக்கான சொல்யூஷன் என்ன? இது எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முழுசாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையோட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாவு வறட்சி, தொண்டை வறட்சி, உதடு வறட்சி, கொஞ்சம் நேரம் சேர்ந்தாப்புல பேசினாலே ரொம்ப ட்ரை ஆகிடுற மாதிரி இருக்கிறது, எல்லா ஜாயிண்ட்டுமே வலிச்சுட்டு வீக்கமாக இருக்கும். சிலருக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும், மரத்து போகிற மாதிரி இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கணும், ஃப்ரீயாக இல்லை, ஜாயிண்ட்டுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, இடுப்பு கீழே தெம்பு சுத்தமாக இல்லை, கெண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குது. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு முழங்கால் வலி வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அல்லது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டே இருக்குது, தூரம் அதிகமாக போகுது, கம்மியாக போகுது, தூரமே ஆக மாட்டேங்குது, மெனோபாஸ்க்கு முன்னாடியே தூரம் நின்று போச்சு, 40 வயசுலேயே தூரம் நின்று போச்சு, தூரத்துக்கு பிறகு தான் நமக்கு முழங்கால் வலி வந்துருச்சு, வெள்ளப்படுறது அதிகமாக இருக்குது, அதாவது கால் இடுக்குகளில் சூடு அதிகமாக தெரியுது, இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி வலிக்குது, நீர் உடம்பு, அதாவது அங்கங்கே நீர் கோர்த்துக்கிட்டு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நடக்கவே முடியல, காலை எடுத்து வச்சு நடக்கும்போது வெயிட், எனக்கே உடம்பு வெயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் வெயிட் நார்மலாக இருக்குது, எனக்கு நடக்கும்போது வெயிட் கூடின மாதிரி ஒரு நிலை இருக்குது, ட்ரை ஸ்கின்னு வந்து ட்ரையாக இருக்கிறது, கண்கள் ட்ரையான மாதிரி இருக்கிறது, முடி நிறைய வேறாக கொட்டுறது, முடி ஸ்ட்ரென்த் இல்லாமல் லைவ்லியாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கழுத்து வலி இருக்கும், தலைவலி, தலை பாரம் ஆயிடுறது, நீர் கோர்த்துட்டு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, பர்டிகுலராக அதை சொல்லுவாங்க. மனசில் பய உணர்வு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்குங்க. தாண்டி யூரின் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதிகமாக போகுது, கம்மியாக போகுது, எரிச்சலாக இருக்குது, யூரின் போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்ட் ஆயிடுது, இப்போ தான் யூரின் போயிட்டு வந்தோம், மறுபடியும் யூரின் லீக் ஆகிற மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, கண்ட்ரோல் இல்லை, இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிடுது, முழங்காலோட பின்பகுதியில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஒரு 5 to 10% தாங்க சொல்லியிருக்கோம்.